Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் 65 தான் பண்ணியிருக்கோம். நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு மசாலா எதுவுமே உதிராம பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதோட நம்ம இந்த காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது நார்மல் வாட்டர் தான், சுடு தண்ணி எதுவும் இல்லை. இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு இந்த காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, இது எல்லாமே சேர்த்துட்டு இது கூட இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணியை ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. அந்த மசாலா எல்லாமே கரெக்டாக அந்த காலிஃப்ளவரில் கோட் ஆகுற அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப மெதுவாக பண்ணணும், இல்லைன்னா அந்த காலிஃப்ளவர் எல்லாமே உடஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு இதில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஃப்ளேமை நீங்கள் மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் எல்லாமே எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் எல்லாம் எண்ணெயில் சேர்த்ததுமே நீங்கள் கரண்டி போட்டு அதை திருப்பிடாமல் ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பினீங்கன்னா அந்த காலிஃப்ளவர் எதுவுமே கடாயில் ஒட்டாமல் அழகாக நம்மளுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே கடாயில் ஒட்டல. இந்த மாதிரி நீங்கள் 2 நிமிஷம் பொறுத்து திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு. இதை இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலிஃப்ளவரில் இருக்க மசாலா எதுவுமே கொஞ்சம் கூட உதிராமல் நல்லா கோட்டாகி வந்திருக்கு. அதே சமயம் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போது நம்ம மீதி இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரொம்பவே சூப்பராக ரொம்பவே கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.